யுரேகா 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 கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன் ருச்சோபேட்டு. என்னடா அந்த கிரேக்க நாட்டு கணக்கியாளர் ஆர்கமிடிஸ் மாதிரி கத்துறான்னு பாக்குறீங்களா? அந்த ஆர்கமிடிஸ் என்ன பண்ணாரு, அம்மனமா வந்து தண்ணியில குளிக்க போனார் ஒரு தொட்டியில. அப்ப அவர் அளவுக்கு தண்ணி வெளியே வந்துச்சு. அவர் அப்ப கண்டுபிடிச்சாதான் அந்த வால்யூம் அப்த்ரஸ்ட் ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள்னு சொல்லிட்டு, அதனால அவர் என்ன பண்ணார், கிரேக்க தெருக்கள்ல அம்மனமா ஓடுனதா சரித்திரம் சொல்லுது. இப்ப அதே மாதிரியே நம்ம ரிச்சோபைடெக் ஃபிடிலிட்டியில பயோ பங்கிசைடு கன்சார்சியா அனைத்து விதமான நோய்களையும் கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் பயோ ஆல்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அல்கிசைடல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கம்பெனியோட பஞ்ச்லைன் என்ன, ரீடிஸ்கவரிங் ஆர்கானிக்ஸ். நம்ம எதையும் கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை திருப்பி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மீண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாசி வந்து மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று பச்சை பாசி, இன்னொன்று நீல பச்சை பாசி. இது எப்படி பிரித்து பார்க்கறது அப்படின்னா, அந்த பாசி படலம் இருக்கிறப்போ ஒரு குச்சியை வச்சு எடுத்தீங்கன்னா அதோட அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னாக்கா அது நீல பச்சை பாசி. இதே ஒரு பெயிண்டில் தண்ணி ஊற்றின மாதிரி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது பச்சை பாசி. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய தீமைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக தீமைகள் தான் இருக்குது. இது என்ன பண்ணுனாக்க, நீங்கள் அதிகமாக யூரியா டிஏபி இது மாதிரி கொடுக்க இன்னமும் அதிகமான வளர்ச்சி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள் பாய்ச்சலும் காய்ச்சலும் சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி சொல்லுவாங்க. அதாவது நல்லா தண்ணியை வடிய விட்டு ஒரு முடி அளவு ஒரு கிராக் வந்தப்பறம் திருப்பி பாய்ச்சணும். ஸோ பாய்ச்சலும் காய்ச்சலும் மெத்தடில் நம்ம இந்த பாசியை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உரக்கடைகளில் காப்பர் சல்ஃபேட் விற்கும். அது ஒரு ரசாயனம். அது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அளவு நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னாலும் கண்ட்ரோல் கிடைக்கும். இருந்தாலும் ரசாயனம். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இல்ல, நீ தப்பானவன் தான். அப்ப நம்ம இன்னைக்கு மீண்டும் கண்டுபிடித்த இயற்கை வடிவம் என்ன? நம்ம இந்த பிடிலிட்டியில் இருக்கக்கூடிய சூடோமோனாஸ் மற்றும் பேசில்லஸ் சப்டிலிஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது ஒரு பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு விதமான மூலப்பொருளை இது சுரக்குது. அது அந்த பாசி இருக்கு இல்லையா, அதனுடைய செல்லோட சுவர் இருக்கு இல்லையா, அது மற்றும் அதனுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதை அழிக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்க, அதனுடைய போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை முறை இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்குதுன்னு சொல்றோம். மூணாவது என்ன பண்ணுனாக்க, இது கோரம் சென்சிங் இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. அதாவது அந்த பாசி அது கம்யூனிகேட், இன்னொரு பாசியோட தொடர்பு கொள்ளும் விதத்தை இது கட் பண்ணுது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அதனால அதனுடைய வளர்ச்சி குறையுது. அது மேற்கொண்டு சர்வைவ் ஆக முடியல, அதனால உயிரோடு இருக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு பயோ ஃபில்ம் ஃபார்மேஷன். இது என்ன பண்ணுது, நம்ம இந்த சூடோமோனாஸும் பேசில்லஸ் சப்டிலிஸும் போயிட்டு ஒரு படலம் மாதிரி அங்கே பறந்ததுனால அதனால மேற்கொண்டு வளர முடியல. இப்போ இதனால என்னென்ன தீமைகள் இந்த பாசினால அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த பாசி என்ன பண்ணுதுனாக்க, உங்களுக்கு நீங்க போடுற யூரியா டிஏபி அதுக்கும் போட்டி போடுது, ஆகாய வெளிச்சத்துக்கும் போட்டி போடுது, மண்ணுக்கும் போட்டி போடுது, மண்ணில் இருக்க உரத்துக்கும் போட்டி போடுது, தண்ணிக்கும் போட்டி போடுது, எல்லாத்துக்கும் போட்டி போடுது. மேல ஒரு படலம் மாதிரி பறந்ததுனால சுவாசம், அந்த வேர்னால சுவாசம் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, நம்ம வளர்க்குற இந்த பயிர், அது நெல்லா இருக்கலாம், வேற எங்கெங்கெல்லாம் பாசி வளர்ந்துருக்கோ அங்க இருக்கிற பயிருக்கு அனைத்து விதமான போட்டிகளும் போடுது. ஆகவே விவசாயிகளே, நம்ம இன்னைக்கு மீண்டும் கண்டுபிடித்த நம்ம பிடிலிட்டி பயோ அல்கிசைடல் ப்ராப்பர்ட்டி கொண்ட இதனை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? அதே மாதிரி தான், ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு 4 நாள் ஊற வச்சு எப்போதும் போல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுலாம். எருவோடையோ உரத்தோடையோ இல்லை மணலோடையோ நல்லா 4 நாள் ஊற வச்சுட்டு அப்புறம் பெசரி விட்டு விசிறி விட்டுடலாம், இல்லை ஸ்ப்ரே பண்ணுங்க. எப்படியாவது ஆக மொத்தம் அந்த மண்ணுக்கு போய் சேரணும், அந்த பாசி கண்ட்ரோல் ஆகிடும். அது போக இல்லாமல் ஒரே கல்லில் 2 மாங்காய். என்ன தெரியுமா, நம்ம பிடிலிட்டி
அனைத்து விதமான நோய்க்கும் கண்ட்ரோல் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். அது வந்து அழுகல் ஆகட்டும், வாடல் ஆகட்டும், கருகல் ஆகட்டும், அடிச்சாம்பல் ஆகட்டும், மேல் சாம்பல் ஆகட்டும், லீஸ்பாட் இலைப்புள்ளி ஆகட்டும், ஆந்த்ரகனோஸ் ஆகட்டும், லொட்டாகட்டும், லொசுக்காகட்டும், அனைத்து விதமான நோயும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிடுது. இது வாசனா. அப்ப நீங்க இதை பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு பக்கம் பாசியும் இல்லை, ஒரு பக்கம் நோயும் இல்லை. நீங்க நிம்மதியா லாபகரமா அழகா விவசாயம் பார்க்கலாம். வெற்றி குறி பண்ணுவோமா? ஸோ அனைத்து விவசாயிகளும் நம்ம பிடிஎல்டியை வாங்கி பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.